இந்தியன் 2 படத்துக்கு கவர்மெண்ட் செஞ்சிருக்க ஒரு செயல் வந்து ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணெயும் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த சிறப்பு காட்சிகளுக்கான அனுமதி அப்படிங்கிற பிரச்சனை வந்து கடந்த வருஷம் வந்து துணிவு படத்தில் வந்து ஒரு சிறப்பு காட்சி ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு பையன் வந்து லாரியிலேருந்து விழுந்து இறந்து போயிட்டான். அதுலேருந்து வந்து சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டாங்க தமிழக அரசு. அதனால அதுக்கப்புறம் போன ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த ஜெயிலர் படம், ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்துக்கும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி மறுக்கல. நிறைய பேர் பக்கத்து மாநிலத்துக்கு போய் காலம்பர சிறப்பு காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து வெளிவந்த அக்டோபரில் வந்த லியோ படத்துக்கும் அனுமதி கொடுக்கல. ஸோ ரஜினிக்கும் கொடுக்கல, விஜய்க்கும் கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப இப்போ கமல் நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 படம் நாளைக்கு வெளியாகிறது. ஸோ இந்த படம் வந்து உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம். இந்த படத்தை வந்து லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. இதே போல தான் ஜெயிலர் படத்தினுடைய தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸும் கேட்டாங்க. அதே மாதிரி லியோ படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித்தும் கேட்டார். ஆனால் அவங்க 2 பேருக்கும் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து லைக்கா கேட்ட உடனே ஒரு நாளைக்கு 5 காட்சிகள் திரையிட அனுமதியை கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. ஏன் அப்படின்னாக்க இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தா ரெட் ஜெயின் மூவி, அவங்க தான் இணை தயாரிப்பாளர். ஸோ ரெட் ஜெயின் மூவிஸ் யாருது அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினோடது. இப்போ அவர் மினிஸ்டராக இருக்கிறதுனால சண்முகமூர்த்தி பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த கம்பெனி கூட இருக்குது. ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு 75% அவங்க தான் பணம் போட்டிருக்காங்க. இதில் லைக்கா ஒரு 25% தான் பணம், ஆல்ரெடி போட்ட பணம். ஸோ இவங்க 2 பேர் ஜாயின் வெஞ்சரில் பண்ணியிருக்கனால இந்த படத்துக்கு முதல் நாள் வசூல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்த உடனே இண்டஸ்ட்ரியில் இருக்க மற்ற தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த 2 படத்துக்கு இது மாதிரி கொடுத்துருந்தா நாங்கள்லாம் சம்பாதிச்சிருப்போமே, அதுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க படம் அப்படின்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, மற்றவங்க படம்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதை பார்க்குறப்ப ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் எப்படி தொழில் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறைய பிரச்சனைகள், அரசு மீது குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு வரும் நிலை, இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வர்றது உண்மையிலே வந்து பல பேர் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. இது ஒரு பக்கம் ரஜினி, கமல் அண்டு விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் அஜித் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அஜர்பைஜானில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் வெங்கட் பிரபு மீட் பண்ணியிருக்காரு அஜித்தை. ஸோ அந்த படம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வெங்கட் பிரபுவே விட்டுருக்காரு. அதை பார்த்த உடனே நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் ரசிகர்கள். 2011ஆம் ஆண்டு வெங்கட் பிரபு டைரக்ஷனில் அஜித் நடித்து வெளியான படம் மங்காத்தா. அப்படி ஒரு சூப்பர் ஹிட் படம் அது. அஜித்தோட 50வது படம். ஸோ ரொம்ப முக்கியமான படம் அஜித்துக்கு. அதற்கப்புறமா வந்து வெங்கட் பிரபுவோட அவரு சேர்ந்து ஒன்றும் ஒர்க் பண்ணலை. இந்த நிலைமையில் வந்து கோட் படத்தை முடிச்சுட்டு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்க வெங்கட் பிரபு வந்து அஜித்தை மீட் பண்ணி பேசியிருக்காரு அஜர்பைஜானில். ஸோ இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்குறாங்க ரசிகர்கள். மீண்டும் அது நடந்துருமா அப்படிங்கிறலாம் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, மங்காத்தா 2 படம் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கும். ஏன்னா அதில் எண்டிங்லேயே வந்து அது மாதிரி ஒரு லீடு கொடுத்து தான் முடிச்சிருப்பார் டேரக்டர். அதனால இது 2ம் திருப்பி வரப்போதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அஜித் விடாமுயற்சி படத்தில் பிஸியாக இருக்கார். இந்த மாதத்தோட அந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சிடுறாரு. அடுத்த மாதத்துலேருந்து குட் பேட் அக்லி படத்தினுடைய ஷூட்டிங்கில் திருப்பி கண்டினியூ பண்ணிக்கிறாரு. அது ஒரு 2-3 மாதம் போகும். அதற்கப்புறமா வந்து ஒரு 3 பேரோட பேர் பரிசீலனையில் இருக்குது. ஒன்று சிறுத்தை சிவா, அப்புறம் வந்து ஹெச் வினோத். அவர் விஜய் படத்தை பண்ண போனால் அவர் ஒரு வருஷம் பிஸி ஆகிடுவார். அதே மாதிரி சிறுத்தை சிவா வந்து கங்குவாக்கு அப்புறம் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கார். ஒருவேளை அஜித் வர லேட் ஆச்சுன்னா அவரும் வேற ஒரு படம் கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இமீடியட்டாக வெங்கட் பிரபுவோட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மீட்டிங் இருக்கும். ஒருவேளை வந்து வெங்கட் பிரபுனா டக்குன்னு முடிச்சிருவார் ஒரு 6 மாதத்தில் ஷூட்டிங்கை அப்படிங்கிறதுனால மங்காத்தா 2 பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எப்போ எப்படிங்கிறதுலாம் அதிகாரப்பூர்வமாக தெரியல. ஆனால் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வெங்கட் பிரபுவோட கால் ஷீட்டும் இருக்குது, அஜித்தோட கால் ஷீட்டும் இருக்குது. அதனால் இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. அநேகமாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஃபோட்டோ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்ட விஷயம். நன்றி.